நான் துபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகப்போகுது. எங்கள் அத்தா சடனாக வந்து இந்தியாவுக்கு போகிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இந்த அரபா வீட்டில் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அத்தா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா 35 வருஷம் எங்களுக்காக ஃபுல்லாகவே வந்து துபாயிலே இருந்திருக்காங்க. வருஷத்துக்கு 1 மாதம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு 1 மாதம் இந்த மாதிரி தான் லீவ் தருவாங்க. துபாய்க்கெலாம் வந்துட்டா ஈஸியாக வேலை கிடச்சிரும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு மைண்ட் தாட் நினச்சிக்கிட்டு இங்கே வரக்கூடாது. ஏன்னா வந்து எங்கள் அத்தா போன பிறகு ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஃபினான்சியலாக இருந்தால் தான் இங்கே வந்து சர்வே பண்ண முடியும். இங்கே ஈஸியாக வேலையும் கிடைக்காது, ரெஃபரன்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே இன்னொரு ஸ்கேம் என்னாண்டா வந்து நம்ம இன்டர்வியூக்கு லொக்கேஷன் எல்லாமே சென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம போயிட்டு பார்த்தா அங்கே கன்சல்டென்சியாக இருக்கும், அமௌண்ட்டு கேட்பான், அப்போ தான் வேலை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ்ஸு வந்து இங்கே நம்மளுக்கு இன்டர்வியூவும் நம்மளுக்கு ஒரு கம்பெனியில் கிடைக்கும். அங்கே போய் பார்த்தா அத்தனை டெஸ்ட்டு வச்சுருப்பான், அது எல்லாமே கிராக் பண்ணிட்டு உள்ளே வரணும். அதுக்கப்புறம் வந்து விசா அடிக்க மாட்டேன் அப்படின்பான். நீ உன்னோட விசிட் விசா 2 மாதம் ரினியூவல் பண்ணு, உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் திரும்பி எடுப்போம் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் டேக்கிள் பண்ணி நம்ம ஓவர் பண்ணி போகிறதுக்காட்டியும் போதும் போதுன்னு ஆகிடும்.